அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கத்துனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவேன், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவேன்னாங்க. வணக்கம், எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? 9 மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ் சினிமாவில் நடக்குமா? அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு 11 12 தான் நடக்கும். இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி பேசணும்னா நான் 5 வரி பேசுவேன், 10 வரி பேசுவேன், 15 வரி பேசுவேன், 20 வரி கூட பேசுவேன். ஆனால் அடுத்தவங்கெல்லாம் பேசணுங்கிறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம். இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோடய மாமா. பிரசாத்தில் ஆரம்பித்தது இப்போ தேட்டர் கமலா தேட்டர் வரைக்கும் வந்துருச்சு. வாழ்த்துக்கள் மாமா. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா, நாங்கள் இப்போ எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர், ராஜபாளையம் பக்கத்தில். அங்கே எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்திலே நாங்கள் புலம்பெயர்ந்து அங்கே சரியாக மழையெல்லாம் பெய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம். மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவங்க தாத்தா அவங்க அப்பாவோட சேத்தூரில் இருந்தார். அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர், எங்கள் அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர், எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவரு, எங்கள் சித்தப்பா எலக்ட்ரீஷியனு, எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன். நாங்கள் ஒரு 4 பஸ் வச்சுருந்தோம். அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம். டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு. அதனால் அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வேலையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம். ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி, நான் அந்த ஊரில் தான் இருப்பேன். இந்த 10 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டரு, 20 ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார். நீங்கள் காசே இல்லாமல் கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம். ஒரு பெட் இருக்கும், படுத்துக்கலாம், எப்போ வேணாலும் மருந்து விடுவார், எப்போ வேணாலும் சாமி விடுவார், எப்போ வேணாலும் மருந்து கொடுப்பார். அவர் கோயிலுக்கு போனதாக சரித்திரமே கிடையாது. சாமியை பற்றி பேசின சரித்திரமே கிடையாது. அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர், அவ்வளோதான். கம்பர். அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோ காமிச்சிட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன். இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் 1 மடக்கு குடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரேன். ஏசிலேயே கொண்டு போய் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா 4 லட்ச ரூபா தரேன். எதுவுமே ஒரு சாதாரண மனிதனை மாதிரி ஒரு சாதாரண மனிதனே கிடையாது. இப்போ ஒரு காமெடி அவர் வார்த்தையெல்லாம் வருதில்ல, அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்ல வருதில்ல, அது மாதிரி அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இது சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நேற்றே தயிர்ச்சோறு புளிச்சோறு கட்டி வந்திருப்பார்னு நினைக்கிறேன். எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார், இனிமேலும் சாப்பிட மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க, காய் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிறாரு, அதுக்கப்புறம் யார்கிட்டயா கொடுத்துருவார். 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு. நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணிடுவோம் மாமா. எவ்வளோ செலவாகும் அப்படின்னாரு. இவ்வளோ ஆகும் அப்படின்னா. சரி மாமா பண்ணிடலாம். அங்கேயில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார். மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா, இப்படி இருக்குன்னு 4 வருஷமாக பேசுகிறோம். இல்லை மாப்பிள்ள, அது வந்து கண்ணை பார்க்குது, காதை பார்க்குது, மூக்கை பார்க்குது, காலை பார்க்குறான், அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன், ஆனால் மூஞ்சியை பார்க்கல மாப்பிள்ள. மாமா ரொம்ப குழப்பறீங்க மாமா என்னைய. அப்படியே போச்சு. எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே, மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா சிங்கப்புலி கரெக்ட் பண்ணி டாக்டர் காலி பண்ணிட்டான்னு சொல்லிடுவாங்க.
ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது. மாமா வச்சு மாமா வந்து படம் எடுக்கிறேங்கனாரு, நான் எடுக்கலை. ஆனால் ஏன் எடுக்கலைன்னா, அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கலை. ஆனால் அஜயன் பாலாவை சந்திக்கும்போது அஜயன் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு, அதை தான் எடுக்கிறாரு. அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வராதா? ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க, செலியன், ராஜா சார், ஸ்ரீகர் பிரசாத் இப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேசிச்சுன்னா இந்த கூட்டணிக்கெல்லாம் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர். ரொம்ப அதிகமாக நேசிப்பார். நான் அவரை பார்த்தேன்னா, மாமா மண்டவலிக்கு என்ன மருந்து கொடுக்குறைய, கை கால் வலுப்புக்கு என்ன செய்கிறது, தூக்கம் இல்லைன்னா என்ன செய்யலாம், தண்ணி அடிக்காமல் இருக்க என்ன செய்கிறது, அப்படி இப்படிலாம் நம்ம கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ லென்த் இருக்கும், இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க, இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க, இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார். எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, எவ்வளோ நேரங்க 1 மணி நேரமாக ஒரு ஆள் கூட பேசுவீங்க, யார் கூட பேசுவீங்க அப்படின்னா, தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவார். நைட்டு 10 மணிக்கு பேச ஆரம்பித்தா 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் பேசுவார். நிறையா பேசுவோம். மாமாவை எப்படியாவது சினிமாவில் இழுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, காதர் பச்சா முத்துராமலிங்கங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி, வாங்க மாமா அப்படின்னேன். எப்போ மாப்பிள்ள வரணும்னார். 5 மணிக்கு வாங்க மாமா காலையில், நீங்கள் அங்கேருந்து வரணும் அப்படின்னு, கொஞ்சம் லேட் ஆகிடும் வாங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட்னு 5:30 வந்துட்டார். நம்மளுக்கு மதியானம் தான் எடுத்தாங்க, ஒரு 1:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. மாப்பிள்ளை 5 மணிலேருந்து வந்துருங்கன்னு, மாமா சாப்பிடுங்க மாமான்னு. அப்புறமேல் டப்புன்னு போய் காருக்குள்ளே உட்காந்து அது ஒரு டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டார். நீங்கள் சாப்பிடலையா மாப்பிள்ளன்னு மாமாவை கூப்பிட்டு போனோடனே அதில் தோசை ஊற்றிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குல்ல, லைவாக தோசை ஊற்றுறது, லைவாக இட்லி ஊற்றுறது, லைவாக பூரியை போடுறது, சின்ன சின்ன தோசையாக போட்டாங்க. என்ன மாப்பிள்ள, என்ன மாமா சின்ன தோசையாக இருக்கும், சினிமாவில் ஒருத்தன் வளர்ந்துட்டான்னா அந்த எல்லா சாப்பாடுமே சிறுசாயிரும். பெரிய இட்லியாக போட்டாங்கன்னா அவன் இன்னும் சின்ன டெக்னீஷியனாக இருக்காங்க. ஏன்னா பெரிய இட்லியை பெரிய டெக்னீஷியன் கடிக்க முடியாதான், அதனால் சின்ன இட்லியை போய் சின்ன தோசையாக போட்டான்னா பெரிய ஆள் தான் சின்ன தோசையாக போடணும். மனுஷன் பெருசாக சினிமாவில் பெருசாகிறேன்னா அவன் கேரியர் திறந்து பண்ணால் இட்லியிலே சின்ன இட்லியாக இருக்கும். ஏன்னா அவர் கடிக்க மாட்டார், ஏன்னா அவர் வேறு வேலை இருக்குது, வேறு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போன உடனே தோசை ஊற்றிருந்தாங்க, ஒரு தோசை ஊற்றுங்கண்ணே, தோசை ஊற்றுனாங்க. அப்புறம் இன்னொரு லைட்மேன் வந்தார், அண்ணே ஒரு வெள்ளைக்கருவு மட்டும் ஊற்றி ஒரு தோசையை போடுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. அண்ணே வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு கொஞ்சம் கலக்கி வெங்காயத்தோடு சேர்த்து ஊற்றுங்கன்னாங்க. அதையும் பார்த்தாரு. ஏன் மாமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சுடுவாங்களாண்ணா அப்படின்னு நினச்சேன். மாமா இன்னும் 2 வருஷம் லேட் ஆகும் போல படம் எடுக்கிறது. அப்புறம் எங்கள் மாமா வந்து 2 மணி நேரம் பேசுவார். மீட்டிங்லாம் பேசினான்னு 2 மணி நேரம் பேசுவார். என்னைய விவேக், சினேகனை, லிங்கம்சாமி சார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பர் திருவிழா, பாரதி திருவிழா, வள்ளுவர் திருவிழான்னு சொல்லி அடித்து நொறுக்குவார். ராஜபாளையம் சேத்தூர் விருதுநகரிலே கல்லைக்கு எடுப்பார். ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு கொட்டடிச்சு இழுத்துட்டு போவார். டங்கடா டக்கடா டங்கடா டக்கடா டங்கடா டக்கடான்னு. மாமா வேர்க்குது மாமா, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் பெரிய மீட்டிங்கை போட்டு தாய் தந்தையர்களை பேச வச்சு, அதை வச்சு இதை வச்சு MP MLA எல்லாம் கூப்பிட்டு பெருசாக பண்ணிடுவார். ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து, இன்னும் ரெண்டு தடவை வாய்தாக்கு வரலன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி உள்ளே வைப்பேன், உள்ளே தூக்கி உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும். மாமா திணறி வேர்த்து விறுவிறுத்து தனியாக போய் அழுது கதவை பூட்டி சிரித்து, மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்பிடுறேன், பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன், இல்லை சர்வீஸ் ரோட்டில் ஏறலைன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி பேசுகிறேன். இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் செல்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பேர் 10 அர்ஜுனன் பேர் 10ங்கிற மாதிரி. மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள், எல்லாமே கஷ்டமான விஷயங்கள், எதுவுமே ஈஸி இல்லையா, உங்களுக்கு தெரியாதா? வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாம் அனுப்பிச்சிங்க, கொஞ்சம் எரியா 4 நாள் எரியா, 2 ஊசியை போடியா, பேசாமல் எரியா, கையக்கால் கட்டுப்படியா, ஒரு நாள் கஞ்சி குடியா, ஒரு நாள் பார்லி அரிசி போடியா அப்படின்னு சொல்லித்தானே நீங்கள் சௌரியப்படுத்தினீங்க. அதே மாதிரி தான் மாமா அது. நீங்கள் வந்து கொடுதி வறுமை கொடுதி, இளமையில் வறுமை கொடுதின்னு ஒன்று இருக்குல்ல,
அது மாதிரி நீங்கள் முதல் படத்துலேயே இவ்வளோ சிரமப்பட்டிருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும். இந்த உட்காந்துருக்காரு கங்கைமரன் சார், அவங்க படாத கஷ்டமா? இந்த என் சகோதரர் இருக்கார் மிஸ்கின் சார், அவர் படாத கஷ்டமா? அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல. அவரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்க. அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாடு உங்களுக்கு தெரியுமா? அவர் படுத்தின பாடு தெரியுமா உங்களுக்கு? எவனோ ஒரு டிஜிபிட்ட என்னென்ன கேட்பான். நான் ஃபோன் பண்ணி கேட்டு, அர்ஜுனா சார் மறுமையாக பேசுகிறேன் சிங்கப்பிள்ளைன்னு, சொல்லுங்கள் என்ன செய்கிறீங்கண்ணே, அது கிடைக்குமாண்ணே. ஷாக்காயிட்டார். சிங்கப்பிள்ளையாக பேசுகிறது நானே தான். இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க, அவர் வாய்ஸான்னு செக் பண்ணிக்கோங்க. என்னை சென்னையில் வேலை பார்க்க விடுங்க, காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேன்னாரு. அவரை விடவே இல்லையா? என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி படித்து எடுத்து அன்றைக்கி நடந்து போயிட்டுருக்கையில் அந்த ₹1 தூக்கி இவர் ₹1 கொடுத்தாராம், அவர் ₹1 வச்சுக்கிட்டாராம். அந்த காசை வச்சுக்கிட்டு எப்படி இருந்தீங்க? இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் வந்தால் என்ன ஆயிருக்கும்? நானும் எத்தனையோ பேரோட நடந்து போகிறேன். என்கிட்ட தான் ₹10 வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு ஒருத்தன் கூட காசு கொடுக்கல. தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம், பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும். அடுத்து எங்கள் அன்னை சீமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடலாம். நீங்கள் ஒன்றுமே வேணாம். எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க, சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார். சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது. ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அண்ணன் சீமான் என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோம்டா அண்ணாரு. நான் சாப்பிடுவேன். சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துடு, நான் சாப்பிட்டு வந்தேன். வா காலையில் OMC வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். மதியானம் போய் சாமி வாங்கிட்டு விடானு. நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி, ஒரு 2 ₹10 பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணே சமைக்கலாம்னே. ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் பேலாக இருக்க? இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்குங்கடா, வரகரிசி மாதிரி இருக்குங்கடா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல் பழைய சோறு தானே தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிடுவாங்கடா. இது இல்லாமல் 60 முட்டையை அவனை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரியும், எப்படி சாப்பிட்டு போகிறாங்கன்னே தெரியும். தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், என்ன அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், விரு அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைகிறான்டா, தட்டு தான்டா நம்ம கழுவும்டா, அதையும் OMC போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா, விட்றா. போனீங்கன்னா நாமுத்துக்குமார்லேருந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்க வேணாம். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போகலாம். வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னான். சொல்லிடலாமா செல்லியன் சார், சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள் ஆயிடுவோமோ, நடிகையாக இருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னானா. அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துடுவேன், நல்லா பிறந்திருந்தேன்னா கருப்பாக பிறந்துடுவேன், அப்பையும் எனக்கு பிரச்சனை தாண்டா அப்படின்ட்டு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக நின்று பேசிக்கிறீர்கள், நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷெட்யூல் போகையில் என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம். 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலின் சார், டைரக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம்.
பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஓடுன ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறா, நல்ல படத்தை பாடுறா. நீ அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் அதெல்லாம் தூக்கி எறியல, ஒரு படம் பாடுறா. உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவெல்லாம் சொல்லாதடா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா தம்பி பாலா பேரை சொல்கிறா, பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறா, பீம்சின் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டர்டா, பெரிய டைரக்டர்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா. அப்படி தான் சொல்லுவார். அது போட்டுதலுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கையரமன் சாரை என் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் வந்தேன், கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா, வச்சுருவேண்ணா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் அண்ணன், சாரி என் சகோதரன், என் மூத்தவர், மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய மிஸ்கின் சார், நான் 12 மணிக்கு ஐ லவ் யூ சொல்கிற ஒரே ஆள் அவர் தான். கேட்பார், என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லும்பார். இல்லைடா 12:30 மணிக்கு பேசுகிறீங்களே அதை அப்படிம்பார். என்றைக்காவது ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல, அது மிஸ்கின் சார்ட்ட போகும். நான் சைக்கோவில் பண்ணேன். ஒரு சைக்கோவில் அந்த த்ரில்லர் கேரக்டரை விரட்டி போகையில், என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் சைலண்ட்டாக இருக்கும். அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் எல்லாம் கற்றுனாங்க, சிங்கப்புலி இறங்கிறாத உன்னை கொன்றுவான், சிங்கப்புலி இறங்கிறாத கொன்றுவான்னாங்க. நான் இறங்கினேன், அதே மாதிரி அந்த சீக்வன்ஸில் என்னை காலி பண்ணிடுவாங்க. அப்போ சொன்னாங்க தேட்டரில், இறங்காத கொன்றுவான்னு சொன்னேன்னு சொன்னாங்க. அதே ஆளுக்கு தான் 2.5 வருஷம் கழித்து மகாராஜா படம் பார்த்தாங்க. படம் பார்த்துக்கிட்டு இருக்கையில் என்னை பற்றி தெரிஞ்சோன்னே, இன்னமாடா நிற்கிற அவனை கொள்றான்னு. அதே 100 ரூபா கொடுத்தேன்னா இங்கே 120 ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னாங்க. ஒரு பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கூப்பிட்டு போகிறார். இந்த கேப் உனக்கு பிடிக்குதான்னு 10 கேப் வாங்குறாரு. அந்த கேப்பு மொத்தமே ஒரு 5000 ரூபா ஆயிடுச்சு. கோட் வாங்குறாரு, ஷர்ட் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு. இல்லை பேசாமல் இருங்க, உங்களை நான் அழகாக காட்ட போகிறேன்னாரு. அதில் வெற்றி பெற்றாரா சரியானு எனக்கு தெரியல. நம்ம அழகாக இருந்தால் தானே இருக்கும். ஆனால் என்னை வச்சு அந்த சைக்கோ படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் விட்டார். தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே, சிங்கப்புலி நான் ஒரு கை தட்டுங்க அப்படின்னாரு. ஷூட்டிங் முடிஞ்சோடனே, நான் இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னே போயிட்டு வாங்கினேன் நல்லபடியானார். போய் ஏறினேன், காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர்றார், பெரிய பெட்டியோடு. நான் போட்டிருந்த பேண்ட்டு, சட்டை, டிஷர்ட்டு, ஷார்ட்ஸு, கீட்ஸு, கேப்பு, இப்போ எல்லாத்தையும் வச்சு அண்ணன் உங்களுக்கு கொண்டு போய் சொன்னார்னார். இல்லை சார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு நிறைய தேவைப்படும், அவரை வச்சுக்கிற சொல்லுங்கள், எனக்கு வேணாம், ஒரு அடையாளத்துக்கு 2 சட்டை எடுத்துருவாங்க. இல்லை சார், அவர்கிட்ட பேச முடியாது சார், காரில் ஏறி போயிட்டே இருங்க என்ன. இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் தான் நம்மளை சினிமாவில் இன்னமும் இருக்க செய்யுது. இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு, எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன். லால்குடி இளையராஜா இந்த படத்தில், நாடு படத்தில் வேலை பார்த்தோம், இந்த படத்தில் வேலை பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு லால்குடி இளையராஜா நேர்மையின் மறுஉருவம். ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செட்டை போடுங்க, இந்த செட்டை போடுங்கன்னா, இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும், நீங்களே செலவழிங்க, நீங்களே பார்த்துங்க, எனக்கு 5 பைசா தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆள் எங்கள் அண்ணன் தனஞ்சய அண்ணன், ஆர் விஜயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு அவர்களுக்கும், எல்லாருக்கும், அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஊடகவியல் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க. எழுத்தாளர் கல்கி சொன்ன மாதிரி, ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க. ஒரு கெட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி எழுந்து கூட தவறை சுட்டி காட்டுங்க என்று சொல்லி, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.